வணக்கம். ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: இந்தியாவின் இயல்புடன் ஒன்றியதாக ஜனநாயக நடைமுறைகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். வரவிருக்கும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 20 பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கிரிப்டோ கரன்சி விவகாரம் தொடர்பாக ஆழமான விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சக்தி காந்ததாஸ் கூறியிருக்கிறார். சென்னை மாநகர காவல்துறையில் புதிதாக ட்ரோன் காவல் பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடல் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வட தமிழக கடற்கரையை நோக்கி நகர்ந்து வருவதால் சென்னை உட்பட 8 மாவட்டங்களில் பரவலாக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளை 2031ஆம் ஆண்டில் இந்தியாவும் பங்களாதேஷும் இணைந்து நடத்தவுள்ளன. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் இயல்புடன் ஒன்றியதாக ஜனநாயக நடைமுறைகள் உள்ளன என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். சிம்லாவில் நடைபெறும் நாட்டின் 82வது சட்டப்பேரவைத் தலைவர்கள் மாநாட்டை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து பேசிய அவர், நாட்டின் சட்டங்களும் கொள்கைகளும் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற இலக்கை நோக்கியதாகவும் இந்தியர் என்ற உணர்வை வலுப்படுத்தும் வகையிலும் இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். மக்கள் பிரதிநிதிகள் சட்டங்களை இயற்றும் முக்கிய அமைப்புகளில் இந்திய தார்மீக நெறிமுறைகளை பின்பற்றி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். வரும் ஆண்டுகளில் இந்தியாவை வளர்ச்சியின் உயரத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று கூறிய அவர், இதற்கு அனைவரது முயற்சியும் தேவை என்றார். இந்தியா பன்முகத்தன்மை கொண்ட நாடு என்றும் அதன் மத்தியிலும் நாட்டின் ஒற்றுமை வலுவுடன் திகழ்கிறது என்று தெரிவித்த பிரதமர், இதனை நாம் தொடர்ந்து பேண வேண்டும் என்று குறிப்பிட்டார். நாட்டின் அனைத்து ஜனநாயக அமைப்புகளையும் ஒன்றுபடுத்தும் வகையில் ஒரே தேசம் ஒரே சட்ட மேலாண் தளம் என்ற புதிய இணையதள வசதியை உருவாக்க வேண்டும் என்பது தமது ஆவல் என்றும் பிரதமர் தெரிவித்தார். சர்வதேச மருந்து உற்பத்தி நிறுவனங்களின் புதுமை உத்திகள் தொடர்பான முதலாவது சர்வதேச உச்சிமாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார். மாலை 4 மணிக்கு காணொலி வாயிலாக தொடங்கும் இம்மாநாட்டில் அரசு தொழில்துறைகள், ஆராய்ச்சி நிறுவனங்கள், முதலீட்டாளர்கள் போன்ற பல்வேறு தரப்பினர் பங்கேற்க உள்ளனர். வரவிருக்கும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 20 பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிப்பவர்களுக்கும் இவை வழங்கப்பட உள்ளது. இத்தொகுப்பில் பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, நெய், மசாலா பொருட்கள், கோதுமை மாவு, உளுத்தம்பருப்பு உட்பட 20 பொருட்கள் அடங்கிய துணிப்பை வழங்கப்பட உள்ளது. 2,15,48,000க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு 1,088 கோடி ரூபாய் செலவில் இவை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு தமிழக அரசு அறிவித்துள்ள நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை கேட்டுக் கொண்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தோவாளை, திருப்பதி சாரம் ஆகிய பகுதிகளை இன்று பார்வையிட்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இவ்வாறு தெரிவித்தார். கிரிப்டோ கரன்சி விவகாரம் தொடர்பாக ஆழமான விவாதம் நடத்தப்பட வேண்டியிருப்பதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சக்தி காந்ததாஸ் கூறியிருக்கிறார். பாரத ஸ்டேட் வங்கியின் பொருளாதார மாநாட்டில் அவர் பேசுகையில், நிதி ஸ்திரத்தன்மை போன்ற முக்கிய அம்சங்களில் இது கடுமையான எதிர்விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதால் இதுபற்றி தீவிரமாக ஆராய வேண்டும் என்றார். கிரிப்டோ கரன்சிகளை வைத்து செய்யப்படும் வர்த்தகம் தொடர்பான விவரங்கள் நம்பகமானதா என்பது ஆராயப்பட வேண்டிய ஒன்று என்றும், கடன் கொடுத்து அதனை வாங்குமாறு முதலீட்டாளர்கள் தூண்டப்படுகிறார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். இந்திய பொருளாதாரம் பற்றிய கேள்விக்கு பதிலளித்த அவர், பொருளாதார மீட்புக்கான அறிகுறிகள் அதிக அளவில் தென்படுவதாகவும், நுகர்வு அதிகரித்திருப்பதாகவும், பல்வேறு பொருட்களுக்கான பண்டிகை கால தேவைகள் சிறந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் குறிப்பிட்டார். கடந்த ஜூன் மாதத்தை விட செப்டம்பர் மாதத்தில் வங்கிகளின் நிகர வாராக்கடன் அளவு குறைந்துள்ள போதிலும் நிதி நிறுவனங்கள் மூலதன மேலாண் நடைமுறைகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என்று திரு சக்தி காந்ததாஸ் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் விடுதலை பெருவிழா வினாடி வினா நிகழ்ச்சி ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் காலை 6:45 மணிக்கு மாநில செய்தி அறிக்கைகளில் இடம்பெறுகிறது. அன்று காலை 8 மணி வரை பெறப்படும் அனைத்து சரியான விடைகளுக்கும் டிஜிட்டல் சான்றிதழ் வழங்கப்படும். அவற்றில் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் 3 பேருக்கு இந்தியன் வங்கியின் பரிசு வழங்கப்படும். இந்நிகழ்ச்சியில் அதிக அளவில் பங்கேற்பீர். தேச விடுதலைக்கு வித்திட்டவர்களுக்கு புகழ் சேர்ப்பீர்.
சென்னை மாநகர காவல்துறையில் ட்ரோன் காவல் பிரிவு புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளது. இதற்கென்று 3,60,00,000 ரூபாய்க்கான நிர்வாக ஒப்புதல் வழங்கி அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த ட்ரோன்கள் முதற்கட்டமாக மெரினா கடற்கரையின் காந்தி சிலை, எலியட்ஸ் கடற்கரை, சவுந்தரபாண்டியனார் அங்காடி ஆகிய இடங்களில் நிறுவப்பட உள்ளன. ஒவ்வொரு ட்ரோன் காவல் பிரிவு அலகிலும் 9 ட்ரோன்கள் பணியில் ஈடுபடுத்தப்படும். அவற்றுக்கென்று தனி கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட உள்ளதாக அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 45,000 கனஅடியாக உள்ளது. அணை அதன் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியிருப்பதால் அணைக்கு வரும் தண்ணீர் முழுமையாக வெளியேற்றப்பட்டு வருகிறது. சுரங்க மின் நிலையம் வழியாக 22,000 கனஅடியும், 16 கண் பாலம் வழியாக 23,000 கனஅடியும் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் காவிரி கரையோர மக்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் செம்பரம்பாக்கம் நீர்த்தேக்கத்திலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 1,500 கன அடியிலிருந்து 2,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. திருச்சி முக்கொம்பு மேலணைக்கு வினாடிக்கு சுமார் 40,000 கன அடி நீர்வரத்து காணப்படுகிறது. கொள்ளிடம் ஆற்றிலிருந்து 33,000 கன அடிக்கும் அதிகமாக நீர் வெளியேற்றப்படுகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடர் கனமழை காரணமாக தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும் ஆற்றின் அருகில் செல்ல வேண்டாம் என்றும் மாவட்ட ஆட்சியர் திரு ஜெயச்சந்திர பானுரெட்டி கேட்டுக் கொண்டுள்ளார். கிருஷ்ணகிரி அணையின் நீர்மட்டம் அதன் முழு கொள்ளளவான 52 அடியை நெருங்கி வருகிறது. இதன் காரணமாக அணையிலிருந்து வினாடிக்கு 1,804 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. வங்கக்கடல் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கடற்கரை பகுதி நோக்கி நகர்ந்து வருவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உட்பட 8 மாவட்டங்களிலும் புதுவையிலும் ஒரு சில பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு புவியரசன் தெரிவித்துள்ளார். தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு திசையில் நகர்ந்து வரும் 18ஆம் தேதி தெற்கு ஆந்திர வட தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்கள் மற்றும் புதுவை பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும், கள்ளக்குறிச்சி, மதுரை, சிவகங்கை, விருதுநகர், புதுக்கோட்டை, தென்காசி, தேனி, திண்டுக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, சேலம் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும், ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும். உகாண்டாவில் இந்திய மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் தங்கியிருந்த விடுதிக்கு அருகே பல குண்டுவெடிப்புகள் நிகழ்ந்ததை அடுத்து அங்கு பதற்றம் நிலவி வருகிறது. அந்நாட்டு தலைநகரான கம்பாலாவில் நிகழ்ந்த இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் பொதுமக்கள் 3 பேர் உயிரிழந்தனர். சம்பவ இடத்திற்கு 100 மீட்டர் தொலைவில் இருந்த விடுதியில் இந்திய மாற்றுத்திறனாளி பேட்மிண்டன் வீரர்கள் தங்கியிருந்தனர். அவர்களது பயிற்சியாளர் கௌரவ் கண்ணா எமது செய்தியாளரிடம் பேசுகையில், இந்திய விளையாட்டு வீரர்களும் அலுவலர்களும் பத்திரமாக இருப்பதாகவும் விளையாட்டுப் போட்டி திட்டமிட்டபடி நடைபெறும் என்றும் தெரிவித்தார். இந்தியாவிலிருந்து மொத்தம் 54 வீரர் வீராங்கனைகள் கம்பாலா மாற்றுத்திறனாளிகள் பேட்மிண்டன் சர்வதேச விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்க உள்ளனர். 2031ஆம் ஆண்டு உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியை இந்தியாவும் பங்களாதேஷும் இணைந்து நடத்த உள்ளன. இதற்கான முடிவை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் இன்று அறிவித்தது. மார்டின் ஸ்னெடன் தலைமையில் சௌரவ் கங்குலி, ரிக்கி ஸ்கெரிட் ஆகியோர் பங்கேற்புடன் நடைபெற்ற அதன் துணைக்குழு கூட்டத்தில் ஏல விதிப்படி இதற்கான முடிவு எட்டப்பட்டது. 2011ஆம் ஆண்டு இந்தியா, பங்களாதேஷ், இலங்கை ஆகிய 3 நாடுகள் இணைந்து உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளை நடத்தியது நினைவிருக்கலாம். வரவிருக்கும் 2024 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளை அமெரிக்காவும் வெஸ்ட் இண்டீஸும் இணைந்து நடத்த உள்ளன. அமெரிக்கா சர்வதேச கிரிக்கெட் போட்டி ஒன்றை நடத்துவது இதுவே முதல் முறையாகும். இந்தியா, நியூசிலாந்து அணிகளுக்கிடையேயான முதலாவது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று ஜெய்ப்பூரில் நடைபெறுகிறது. இரவு 7 மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் இயல்புடன் ஒன்றியதாக ஜனநாயக நடைமுறைகள் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். வரவிருக்கும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 20 பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கிரிப்டோ கரன்சி விவகாரம் தொடர்பாக ஆழமான விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சக்தி காந்ததாஸ் கூறியிருக்கிறார். சென்னை மாநகர காவல்துறையில் புதிதாக ட்ரோன் காவல் பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளது.
வங்கக்கடல் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வட தமிழக கடற்கரையை நோக்கி நகர்ந்து வருவதால் சென்னை உட்பட 8 மாவட்டங்களில் பரவலாக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளை 2031ஆம் ஆண்டில் இந்தியாவும் பங்களாதேஷும் இணைந்து நடத்தவுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR News_Chennai என்ற டுவிட்டர் பக்கத்திலும் செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.